வெல்கம் டு மகி ஆரி டிசைனர். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்துட்டு லவங்கம் ஸ்டிச். இதுக்கு வந்துட்டு நான் டபுள் பில் பிராண்டில் தான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 5x5 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ண சேம் நீடில் தான். டார்னரில் நீடில் நம்பர் 7. இந்த லவங்கம் ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டிச். ஃப்ரெஞ்ச் நாட்டு போலயே இதுவும் ஒரு ஈஸியான ஸ்டிச். இது யார் வேணாலும் ஈஸியாக பழகலாம். இப்போ வந்துட்டு நான் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 4 விரல் பிடிச்சி நீடிலுக்கு மேலே த்ரெட்டை சுற்றி நம்மளுக்கு தேவையான டிஸ்டன்ஸில் நம்ம இன்செர்ட் பண்ணி அடியில் இருக்கிற நீடில் டைட்டாக பிடிச்சி த்ரெட்டை டைட்டாக பிடிச்சி இழுக்கணும். அந்த த்ரெட்டை வந்து கடைசியில் கொண்டு போய் தான் விடணும். ஃபஸ்ட்டே விட்டிங்கன்னா நூல் சிக்காயிடும். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து நம்ம நீடில் எடுத்த இடத்துல இன்சர்ட் பண்ணுவோம். லவங்கம் ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம எடுத்த இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் இன்சர்ட் பண்ணி நாட் போடணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இன்னொரு நாட் போடுறேன், கவனமாக பாருங்கள். இப்போ சம்மிக்கு வச்சு போடுறேன். ஃப்ரெஞ்ச் நாட்டில் வந்துட்டு சம்மிக்கு நீடில் கோர்த்துட்டு தான் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம். லவங்கம் ஸ்டிச்சில் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான டிஸ்டன்ஸில் சம்மிக்கு வச்சு அங்கேருந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம். கவனமாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃப்ரெஞ்ச் நாட்டாக இருந்தாலும் சரி, அப்புறம் லவங்கம் ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி, நம்ம சூஸ் பண்ணுற சம்மிக்கு வந்துட்டு நம்ம போடுற நாட்டுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி தான் தெரியணும். நம்ம போடுற நாட்டு சின்னதாகவும் சம்மிக்கு பெருசாகவும் இருந்தால் ஒர்க்கு பார்க்க அழகாக இருக்காது. சரிங்களா? நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ளவுஸ்க்கு ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டோ லவங்கம் ஸ்டிச்சோ ட்ரை பண்ணும்போது ஒரு ரிகர்சல் மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அங்கே போட்டு முடித்து கட் பண்ணும்போது கிளாத் வந்து டேமேஜ் ஆகும். நீங்கள் வந்து அந்த நெக் போர்ஷன் இன்னர் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டிச்செல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்கோட அவுட்லைன் அப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த நாட்டு வந்து சின்னதாக இருக்குது, சம்மிக்கு பெருசாக இருக்குது. இப்போ வந்துட்டு நான் வேறு சைஸ், அதை விட சின்ன சைஸ் சம்மிக்கு எடுத்திருக்கேன். சரிங்களா? இது இந்த சின்ன சம்மிக்கு வந்துட்டு 10 ஸ்டாண்ட்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். ஒர்க் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த 2 சம்மிக்கோட சைஸ் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்து போடுங்க. இப்போ வந்துட்டு இப்போ பாருங்கள், இதோட ஒர்க்கு எப்படி இருக்குது பாருங்கள். அடியில் வந்து நூல் சிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அதுக்கான சின்ன சின்ன மோட்டிவும் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் லவங்கம் ஸ்டிச்சுக்கு வந்துட்டு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் போடுங்க. அதுக்கு மேலே போட்டால் நல்லா இருக்காது, பார்க்க நல்லா இருக்காது. ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை கட்டும்போது அந்த த்ரெட்டு வந்து தூக்கிட்டு நிற்கும். அதனால் 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் மட்டும் லவங்கம் ஸ்டிச்சை போடுங்க. இந்த லவங்கம் ஸ்டிச் வந்து நம்ம ஷார்ட்டாக போட்டு ஃபில்லிங் கூட யூஸ் பண்ணலாம். ஃபில்லிங்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதை ஃபில்லிங் வந்து சம்மிக்கு வச்சும் பண்ணும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இந்த ஸ்டிச் வந்துட்டு ஃப்ளவர் மோட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் லீஃப், இந்த மாதிரி நிறையா மோட்டிவ்ஸ்க்கு வந்து ஃபில்லிங்காகவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நெக்கோட அவுட்லைனுக்கு ஒரு 3 லவங்கம் ஸ்டிச்சு சேர்ந்த மாதிரி புட்டாஸ் மாதிரி நெக்கை சுற்றியும் போட்டு வரலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதோடய இமேஜ் வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் கடைசியில். இப்போ தெரியுதுங்களா வித்தியாசம்? நம்ம ஃபஸ்ட்டு போட்ட 2 சம்மிக்கு வச்ச லவங்கம் ஸ்டிச்சுக்கும் கடைசியாக போட்ட 2 சம்மிக்கியோட லவங்கம் ஸ்டிச் வித்தியாசம் தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நம்ம சம்மிக்கு சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். நான் வந்துட்டு இங்கே ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் வரைஞ்சிருக்கேன். அதில் வந்துட்டு இந்த சம்மிக்கு வச்சு நம்ம லீஃப் மாதிரி இந்த 4 பெட்டலையும் கவர் பண்ணலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பெட்டலோட இந்த மாதிரி ஒரு சென்டர் பார்ட்லேருந்து எடுங்க. ஏன்னா இந்த பெட்டல் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் எடுக்கிறீங்களோ அப்போ தான் பார்க்க அந்த லீஃப் ஷேப் அழகாக தெரியும். நீங்கள் ஷார்ட்டாகவே எடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஸ்டிச்சஸ் வந்து அந்த கிராஸ் லைனாக வராது, பார்க்க அப்படியே ஹரிசாண்டலாக ஆகிடும். அந்த பெட்டலுக்கு ஹரிசாண்டலாக வந்த மாதிரி வந்துடும் நீங்கள் டிசைன் முடிக்கும்போது. இந்த மாதிரி லாங்காக எடுத்து போட்டு வாங்க. ஃபஸ்ட்டு லவங்கம் வந்து அந்த டிப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது நம்ம எடுத்துருக்கிற த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஊசி அளவு பாயிண்ட் தள்ளி எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கும்போது தான் உங்களுக்கு 2 லவங்கம் ஸ்டிச்சுக்கும் நடுவில் கேப் இல்லாமல் வரும். இப்போ வந்து நம்ம நாட் போட்டு முடிச்சிருக்கோம் பார்த்திங்களா,
அது முடிகிற இடத்துல தான் நான் அடுத்த சமிக்கி வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஆர்டராக பண்ணும்போது தான் கேப் இல்லாமல் நீட்டாக இருக்கும் பார்க்க ஒர்க்கு. நீங்கள் வீடியோ வந்து கவனமாக பார்த்தாலே இது உங்களுக்கு புரியும். இப்போ இந்த நாட் முடிச்சுட்டுனா அடுத்து த்ரெட் எடுக்கிறது வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி குத்தி எடுத்து பார்த்திங்களா நீடில், அதே இடத்துல இந்த நீடில் இன்செர்ட் பண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு இப்போ ஆல்டர்னேட்டிவாக அந்த சைட் போட்டு வரணும். எங்கே அங்கே சமிக்கி முடியுதோ அந்த இடத்துலேருந்து அடுத்த சமிக்கி வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி தான் இந்த 4 பெட்டலையும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ அடுத்த லவங்கம் வந்துட்டு நம்ம போட்டிருக்கிறது கொஞ்சம் ஒரு பாயிண்ட் தள்ளி எடுக்கணும். இதே மாதிரி தான் நம்ம அந்த பெட்டல் எண்டு வரையும் கொண்டு போகணும். அப்போ தான் அந்த கிராஸ் வந்து ஈவனாக கிடைக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் நம்மளோட ஷேப் மாறிடும். சமிக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து வச்சு போடுங்க. நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணும்போது அந்த சமிக்கு வந்து விழுந்துடும் கீழே. நீங்கள் வந்துட்டு இந்த 4 பெட்டலும் போட்டு முடிக்கிறப்ப நடுவில் வந்துட்டு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒரு கேப் இருக்கும். அங்கே வந்துட்டு நீங்கள் நார்மலான ஒரு லவங்கம் ஸ்டிச்சே போட்டுடலாம். அந்த இடத்துல வந்து சமிக்கி வச்சு போட முடியாது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நார்மலான ஒரு லவங்கம் ஸ்டிச் போட்டாலே போதுமானதாக இருக்கும். முடிச்சு சென்ட்ரு பார்ட்டில் வந்து ஒரு ஸ்டோன் வச்சு ஸ்டிக் பண்ணால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்த லைன் வந்து ஒரு நீடில் பாயிண்ட்டுக்கு தள்ளி தான் எடுத்து நான் பண்ணுறேன். அந்த சமிக்கு முடிகிற இடத்துல அதுக்கு கீழே வர மாதிரி அடுத்த சமிக்கு வச்சு போட்டுவாங்க. அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கே நல்ல வித்தியாசம் தெரியும். நீங்கள் இந்த ஸ்டிச்சை வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு தெரியும். அப்போ தான் நீங்கள் அடுத்த டைம் போடும்போது அதை கரெக்ட் பண்ணி அழகாக கொண்டு போட முடியும். இப்போ வந்துட்டு இந்த பெட்டலை வந்து நம்ம முடிக்க போகிறோம். இப்போ நம்ம முடிக்கிற இடத்துல அங்கே வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி 4 பெட்டலும் முடிக்கும்போது உங்களுக்கு அங்கே கேப் தெரியும். அதுக்கு தான் நான் வந்துட்டு லாங்காக வந்து நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட்டே போட்டுருங்க. அங்கே சமிக்கி வச்சு போட முடியாது. ஏன்னா எல்லா பெட்டலும் நெருக்கமாக இருக்கிறப்ப அங்கே சமிக்கி வச்சு போட்டாலும் தெரியாது. நீங்கள் நார்மலான லாங்கம் ஸ்டிச் போட்டு அந்த கேப் வந்து ஃபில் பண்ணிடுங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து பெட்டலோட அந்த டிப்புக்கு கொண்டு போகிற நாட் வந்து நல்ல டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் லாங்காக வச்சு போடுங்க. ஷார்ட்டாக போட்டிங்கன்னா உங்களோட ஃபினிஷிங் பார்க்க நல்லா இருக்காது. முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கும். நடுவில் வந்து ஒரு ஸ்டோனை ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அது காஞ்சதுக்கப்புறம் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும்.